முதல்ல கடைக்கு போட்டு வைப்போம். இதுக்கு மட்டும் பொட்டு வச்சிடாதீங்க, இது கவர்மெண்ட் சொத்து. அதுவும் சரிதான், வா. வாங்க வாங்க, வணக்கம். உங்க நெத்தி எங்க இருக்கு? எல்லாரும் மாதிரி முன்னாடிதான் இருக்கு. இல்ல, கம்ப்ளீட்டா திருநூற பூசி மறைச்சிட்டீங்க, அதான் தெரியல. கொண்டாங்க. இப்போ உங்க நெத்திய பாக்கும்போது ஒரு கட்சி கொடி ஞாபகம் வருது. இதோட வெளியே போயிடாதீங்க, கம்பள கட்டி தொங்க விட்டுருவானுங்க. ஐயாவுக்கு என்ன வேணும்? 5 ஆப்பம் 8 இட்லி கொடு. துணி கடைக்கு எதுக்கே வருவாங்க? இங்க காஞ்சிபுரம் இருக்கா? காஞ்சிபுரம் இங்க இல்ல, செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னால நீ என்ன பஸ் கண்டக்டரா இருந்தியா? காஞ்சிபுரம் சேலை இருக்கா? காஞ்சிபுரம் சேலை இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சார், என்ன வேணும்? 10 சட்டை துணி, 10 பேண்ட் துணி. எதுக்கு சித்தப்பா எனக்கு இவ்வளவு? இதெல்லாம் எனக்கு. உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்க. வேண்டாம் சித்தப்பா. எடுத்துக்கல குத்துவேன். குடையா இல்லைன்னா உன்ன குத்துவேன். குத்து மதிப்பா அதான் குடையா. அப்ப நீ எடுத்துட்டாரு, நான் போய் கேஷியர்ட்ட பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ நல்லதா குடியா, இல்லைன்னா உன்னை பின்னிற பின்ன. அதே வாங்க, எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சு. கடைசியில் நீ பிச்சை எடுக்க வேண்டியதான் பாக்கி. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. அங்க நிக்கிறது யார் தெரியுமா? தெரியுமே, புதுசா வந்து இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்ல, என் அண்ணன் பையன். ஐயோ, நீங்க யாரும் முதல்ல சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா என்ன வெளியே விரட்டி இருப்ப. என்ன? ஒண்ணு இல்ல, அதாவது இந்த துணிக்கெல்லாம் நான் தான் பணம் கொடுப்பேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது சித்தப்பா, நான் தான் பணம் கொடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறேன். அப்படியா? அது பாருங்க. ஆமா, ஒரு கால் தான் இருக்கு. அப்புறம் எப்படி இன்ஸ்பெக்டர் வேலை சேர்த்தாங்க? சொரியறதுக்காக கால தூக்கிருக்காங்க. விட்டா வீல் சேர வாங்கி கொடுத்துருவீங்க. சித்தப்பா, துணி எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. பில்லு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்புறேன். ஒரு சின்ன விண்ணப்பம். என்னையா விண்ணப்பம்? இடியாப்பம்னு உங்க கையால இவனுக்கு ஒரு பொட்டு வச்சிருங்களேன். இவன் யாரு? என் பையன். எனக்கு அப்புறம் இவன் தான் கடையை பாத்துக்க போறான். தாராளமா வச்சிடறேன். அப்பதான் என் பையன் இந்த கடையில துணி வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். அடாடாடாடா, பெரிய கொடிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கொடி. சித்தப்பா எல்லாம் அதெல்லாம் கொடுத்தாச்சு. இங்க வை. ஏப்பா, இப்ப கொஞ்சம் பெருசா செய்யக்கூடாது? அடுத்த வாட்டி லாரியில வரலாம். என்ன பார்ட்டி டுமுகா கொடுத்துட்டு போயிட்டானா? பார்ட்டி பாதுகாப்பா வருது. என்ன சார், ஏகப்பட்ட கிராக்கி வந்தது சார். எல்லாம் சில்லுண்டி பாத்தீங்களா இருந்தது. நான் சொல்லிட்டேன், எங்கள்கிட்ட பெரிய உண்டி ஒண்ணு வந்திருக்குது, அதுக்காக வெயிட் பண்றேன். அப்ப நான் வரட்டுமா? பாத்து என்னப்பா? என்ன சித்தப்பா, எந்தையும் சேர்த்து எடுத்துட்டீங்க? அவசரத்துல மறந்துட்டேன். சித்தப்பா, நாளைக்கு நீங்க அவசியம் பிறந்த நாளைக்கு வரணும். அங்க ஐஜி, டிஐஜி, சிபிஐ எல்லாரும் வராங்க. அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு பொட்டு வைக்க சொல்லணும். அவசியம் வந்துடுறேன். அவங்களுக்கு எல்லாம் நெத்தி இருக்குல்ல? சித்தப்பா, என்னப்பா? பொட்டு வச்சு விடுங்க. அழிஞ்சிருச்சுல, கேட்டு வாங்கிக்கிறேன். 1 2 3 4 5. ஐயோ 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 ஐயோ! என்ன பாம்பு புடிங்கிடுச்சா? பாம்புக்கு ஒண்ணும் ஆகலையே. வாய மூடுங்க. எங்க வாழல ஒண்ணு குறையுது? அது ஒண்ணு இல்ல, ரொம்ப பசியா இருந்துச்சு. இலைய தின்னுட்டீங்களா? இல்ல. அப்பா, எங்க இலை? உள்ள பிளேட்ட காணோம். சரின்னு ஒரு இலைய பறிச்சு சோத்த வச்சு. ஓஹோ, வாழல போட்டு சாப்பிடுற அளவுக்கு ஐயாவுக்கு பவிஷ்யம் வந்துருச்சா? இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். எங்க சாப்பிட்ட இலை? தூக்கி கடாசிட்டேனே. தூக்கி கடாசிட்டீங்களா? உங்களுக்கு என்ன செனா விட்டு இருக்கணும். மரியாதையா போய் அந்த இலையை எடுத்துட்டு வாங்க. இல்ல 4 நாளைக்கு உங்களுக்கு சோறு கிடையாது. லட்சுமி, சொன்னா கேளு. கோமாதா, குலமாதா, அதை தின்னுடாத. என் வாழ்க்கையில நீ விளையாடிடாத. நான் வாழறதும் வாழாவட்டியா இருக்கிறதும் அந்த வாழை இலையில தான் இருக்கு. அதை தின்னுடாத. துப்பிடு லட்சுமி. லட்சுமி நில்லு, அதை துப்பிடு. நில்லு, தின்னுடாத. இந்த இலையை எடுத்து கழுவி அவகிட்ட கொடுத்துட்டா தெரியவா போகுது. யாரும் பார்க்கல. என்ன சார் வண்டி இங்க திடீர்னு சொல்லிட்டீங்க? இரியா, எனக்கு பாதுகாப்பா வர்ற போலீஸ் கரெக்டா என்ன பாதுகாக்கிறாங்கன்னு நான் டெஸ்ட் பண்ணணும். ஆமா சார், டியூட்டில அவங்க கரெக்டா இருக்காங்க, டெஸ்ட் பண்ணு சார். நான் என்ன பண்றேன், இந்த டாக்ஸிக்கு பின்னால படுத்துக்கிறேன். நீ என்ன பண்ற, உன்கிட்ட வந்து கேட்பாங்க எங்க ஜிப்பா போட்டவர்னு. இப்பதான் சார் இறங்கி இந்த பக்கம் போனாருன்னு சொல்லணும். எக்காரத்தை கொண்டு டாக்ஸி எடுத்துறாத, அப்புறம் நான் படுத்திருக்கிறது தெரிஞ்சிட போகுது. சரி சார்.
எதுக்கு ஒரு தடவை பொட்டு வச்சுட்டு போயிடுறேன். ஸ்டாப் இட். எங்க அந்த சொல்ல மாட்டேனே. எங்க அந்த ஜிப்பா? இப்பதான் சார் போனாரு. முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. நீங்க அடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வண்டி எடு. எடுக்க மாட்டேனே. வண்டி அடியா? எடுக்கிறேன் சார். முதல்ல வண்டி எடுத்துக்கலாம்ல. நீங்க அடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே நீ வாழ்க்கையில எதிர்பார்க்காத எல்லாம் தான் நடக்க போறது. எடியா வண்டி. எடுக்கிறேன். எடு. எப்படியாவது அந்த ஜிப்பாவை கண்டுபிடிச்சு துப்பறியும் இலாக்காவில நான் அதிகாரி ஆகாம விட மாட்டேன். வலிக்குது. சாரி சார், அந்த ஜிப்பாவை பாத்தீங்களா? பாக்கல சார். தப்பிச்சிட்டான். துப்பறியும் நாயோட வரல. எதுக்கும் குறைச்சிக்கிட்டே தேடுவோம். கான்ஸ்டபிள், கே வீரமுத்து, வி லட்சுமி, கேவி. என்ன வீரமுத்து? வீரமுத்தா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல குங்குமத்தை வச்சுக்க. நீ என்ன வச்சுக்கிறது? நானே வச்சு விடுறேன். என்ன நாமம் போடுற? உன் நெத்திய பார்த்த உடனே நாமம் போடணும் போல தோணுச்சு. ஏண்டா, நான் நின்னுகிட்டே இருக்கேன், நீ உட்கார்ந்துட்டே இருக்க. நான் ஒரு பெரிய ஆபீசர். பெரிய ஆபீசர். டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளைதான். அறவேன். என்ன அடிக்கிற? குத்துவேன். நேரம் பத்தல. ஐ, உலக உருண்டைக்கு முடி முளைச்ச மாதிரி சின்ன பிள்ளையில உதிர்ந்த முடி வளரவே இல்லையா? வேற இஸ் ஒரு ஒய்ஃபு. யாரு? லட்சுமியா? அதான்டா, நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணலாமே. அவளுக்கு நான் பொட்டு வைக்கணும். நீ என்ன சொல்றது? நானே வச்சு விடுறேன். கால் எடு, இதுல கொண்டு போய் வச்சிருக்கிய. லட்சுமி, லட்சுமி. யார் இவன்? ஓ, நம்ம பொண்டாட்டிக்கு சொந்தக்காரனா இருப்பான் போல இருக்கு. அதான் இப்படி மரியாதை இல்லாத நடந்துக்கிறான். இது அவகிட்ட சொல்ல போனா அதுக்கு வேற சண்டை போடுவா. நாம கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதா. லட்சுமியா? கள்ளி, என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? இந்த குங்குமத்தை வச்சுக்க. உன் முகத்துக்கு குங்குமம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, வீரமுத்துவ சரியாவே கவனிக்கிறது இல்லையா? அவன் தலை வழுக்கையா இருக்குங்கிறதுக்காக அவன் தலையிலேயே தோசை ஊத்த ஆரம்பிச்சியா? நீங்க யாரு? அது இருக்கட்டும், இன்னைக்கு என்ன டிஃபன்? நீ என்ன சொல்றது? வீரமுத்துவே சொல்லிட்டான். எங்க இருக்கு தோசை? என்ன இது? யார் இவன்? வந்ததும் வராதமா டிஃபனை பத்தியே பேசிட்டு இருக்கான். ஓஹோ, அவருக்கு சொந்தக்காரன் போல இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டா தகராறு வரும். நமக்கே வம்பு. லட்சுமி, வா. வீரா, உட்கார்ற. சாப்பிடுறியா? அப்புறம் சாப்பிடுறீங்கறியா? சரி, இந்தாங்க 2 வடையா வச்சுங்க. ஆசமா 2 வடை. என்னங்க, உங்களுக்கு வடைனா ரொம்ப பிடிக்குமா? உளுந்த வடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஓட்டையை நான் கட்ட வரல போட்டதா ரொம்ப பெருசா இருக்கு. இதுவும் உளுந்து வடை தான். எல்லா வடையும் எடுத்து வை. எல்லா வடையுமே எடுத்து வைக்கணுமா? சொந்தக்காரங்க ரொம்ப தான் பாசம் பொங்கி ஒழியுது. என்னங்க, இந்தாங்க எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. டேய், வேர்க்குது இல்ல? சேலை போடுங்க. கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லன்னா என்ன? விசிறி இருக்குல்ல, எடுத்து வீசுங்க. வீசுங்க. என்ன சொல்லுதுல? வீசுறா. இல்லைன்னா கொமட்டிலே குத்துவேன். முதல்ல குத்துனல்ல, பல்ல உடைப்பேன். வீசுறா. எல்லாம் என் தலையெழுத்து. தலையில எழுதுனா வழுக்கும். இந்த பக்கம் வேர்க்குது, நான் வீசுறேன். அந்த பக்கம் வேர்க்குமில்ல, நீ எடுத்து வீசு. சொல்றாங்கல்ல, வீசுடி. வீசுமா. ஐயோ, ஐஜிக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவரா இருப்பார் போல இருக்க. ஐஜி பொண்டாட்டி பரிமாறாங்க. ஐஜியே இவருக்கு வீசிட்டு இருக்காரு. இவரை புடிச்சிருந்தோம், நம்ம ப்ரமோஷனா போயிருக்கோம். நாளைக்கு இவரை வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் விருந்து கொடுத்து வீசி ப்ரமோஷன் வாங்கிட வேண்டியதுதான். ஆல் போலீஸ் சார், கோ. பொங்கப்பா. கூட்டமா ஓடி வரீங்க? போராட்டமா இல்ல ஊர்வலமா? அது ஒண்ணு இல்லைங்க, உங்க சம்சாரம் கோழிக்கறி சாப்பாடு சாப்பிடுறாங்களாமே. ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? அதுக்கு என்ன அப்போ? அத நாங்கெல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சத்தம் போடாம ஜன்னல் வழியா பாத்துட்டு போங்க. சரி, வாங்க வாங்க. புருஷன் ஊர்ல இல்லையாமே? அடுத்து சும்மா இருங்க. என்ன ருசி, என்ன ருசி. நல்ல வெடா கோழி.
புரியாத பயலுங்க. கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா அன்னையோட கோழி சாப்பாடு சரி, இப்படி சாப்பிட்டா தினசரி கோழி சாப்பாடு சாப்பிடலாமே. டா, 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 டா. என்ன மனமா இருக்குது. ஏண்டி, நான் கோழிச்சோறு சாப்பிடுறத வேடிக்கையா பாக்குறீங்க? மரியாதையா ஆளுக்கு 10 ரூபாய கீழே வச்சுட்டு போயிருங்க, இல்ல விட மாட்டேன். ஆமா, ஓடி போயிட்டாங்க. இந்த ஆளுங்க இவரை காவலுக்கு வச்சுட்டு சாப்பிட்டா அம்மட்டு பேரை வேடிக்கை பார்க்க விட்டுட்டாரு. என்னங்க என்னங்க, நான் சாப்பிட போறேன், கொஞ்சம் பாத்துக்குங்க தானே சொன்னேன். எங்க பண்ணீங்க? எத்தனைக்கு சுண்ணாம்பு பத்தல, காசு கொடுத்து வாங்குவானேன்னு எதிர் வீட்டு சுபத்துல சுண்ணாம்பு சுரண்டிக்கிட்டு இருந்தேனா அதுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் நோஞ்சிட்டாங்க. ஆமா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த கோழி முட்டை போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? கோழியை தினமும் இப்படி தலைகீழ கட்டி தொங்க விட்டா முட்டைய கீழே போடாது, மேல கடாசம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இந்த கோழி முட்டை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. காட்சி, இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? கோழிக்கு இடுப்பொலி வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளும் இந்த கோழி முட்டை போட்டு ஆகணும். இதுக்கெல்லாம் போய் கெடு வைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்குதா? இப்படி பணத்தை சேர்த்து சேர்த்து கடைசியில உன் மகளுக்கு தானே கொடுக்க போறேன். என்னது? என் மகளுக்கு நான் கொடுக்க போறேனா? எவன் என் பொண்ணுக்கு லட்சம் ரூபாய் கொடுக்கறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். ஓஹோ, உன் பொண்ணுக்கே விலை வச்சிட்டியா? ஆமா. எனக்கு என்ன விலை வச்சிருக்கிற? உங்களுக்கா 108 ரூபாய் கொடுத்தா போதும், தள்ளி விட்டுருவேன். 108? நான் என்ன செதர் தேங்காயா? என்ன? ஒண்ணும் இல்ல மாமா, உன்னை ஒரு வழி பண்றேன். ஜாலிலோ ஜிம்கானா ஜாலி, இதான் சுக்கிரதசை. பொழுது போல சினிமாவுக்கு போலாமா? தனியா போனோம், அந்த பழைய இன்ஸ்பெக்டர் புடிச்சுக்குவான். இந்த வீட்டுல பொண்ணு இருந்தாலும் கூட்டிட்டு போகலாம். ஏன் நம்ம லட்சுமி இல்ல? கண்டவனை எல்லாம் சொந்தக்காரன் வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுருக்காரு. வந்தவன் சும்மா இருக்கானா? கையை பிடிக்கிறான், கன்னத்தை கிள்றான், நெத்திய காட்டு பொட்டு வைக்கிறாங்கிறான். எல்லாம் என் தலையெழுத்து. லட்சுமி, நெத்திய காட்டு பொட்டு வைக்கிறேன். வேண்டாங்க, வச்சிருக்கங்க. பொழுது போல வா, எங்க? சினிமாவுக்கு போலாம். சினிமாவுக்கா? ஐயோ, இவர் கூட போகலன்னா என் சொந்தக்காரன் கூட சினிமாவுக்கு போக கூடாதான்னு சண்டை போடுவாரு. நமக்கே வம்பு. என்ன யோசிக்கிற? ஒண்ணுமில்லையே, போனாங்க. முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன் வீரா. நான் சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன். சினிமாவுக்கா? லட்சுமி கூட வர்ற. எங்க அடுப்புல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அவர் குடிச்சிட சொல்லுங்க. பாலை குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்துக்க. பத்துமா?